கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்பயும் போல் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லார்ஜ் கேப் அப்புறம் மிட் கேப் ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரைட், ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தோம்னா விப்ரோ. ஸோ விப்ரோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. நல்லா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு நல்ல பிரேக் அவுட். ஃப்ரைடே ஒரு 3% அப்சைட் மேலே போயிருக்கு. ஸோ என்ன கேட்டால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் 485க்கு கீழே. ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் ரன் பண்ணலாம். இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ஷார்ட் டேர்முக்காகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டார்கெட் 578, செகண்ட் டார்கெட் 690, தேர்டு டார்கெட் 724. ஸோ 724 தான் அதோட ஆல் டைம் ஹை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ். இது ஒரு ஃபார்மா ஸ்டாக்ஸ். இதுக்கும் நல்ல பிரேக் அவுட். ஸோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ். ஸோ என்ட்ரின்னு பார்த்தோம்னா நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இந்த சப்போர்ட்டுக்கு முன்னாடியே பாருங்கள், இந்த 2486க்கு முன்னாடியே அது சப்போர்ட் எடுத்துருச்சு. ஸோ ஒருவேளை நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா இந்த ட்ரெண்டில் எனக்கு கீழே, அதாவது ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா 2480 வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் 2860. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸு அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ அதோட ப்ரீவியஸ் ஹைன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2990க்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயும் வைக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா எங்கே. ஸோ 2808 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைன்லாம் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அகைன் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக்லியில் வச்சுட்டு இந்த டார்கெட்டை நீங்கள் லைனில் ட்ராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஐசிஐசிஐ பேங்க். ஐசிஐசிஐ பேங்க் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 2 இது வந்து தேர்டு டைம். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1148 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் 1251. ஸோ பிகினர் வந்து ஸ்டாப் லாஸை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணும்போது நம்ம ஸ்டாப் லாஸை வந்து கொடுக்கறதுக்கு தயங்கவே கூடாது. ஸ்விங் ட்ரேடிங்கில் நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸை வந்து நம்ம எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துடணும். அப்போ தான் மினிமம் ரிஸ்கோட வெளியில் வந்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் பாலிசி பஜார். ஸோ பாலிசி பஜார் வந்து அதோட ஒரு கன்சல்டேஷனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 ட்ரேடிங் செஷனாக ஒரு சைட்வேஸ்குள்ளேயே இருந்துச்சு. ஸோ அதாவது 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைட் போயிருக்கு. பட் ஒரு பெரிய ரிஜெக்ஷனோடு வந்துச்சு. இன்னும் அதாவது இந்த கன்சல்டேஷனை வந்து பிரேக் பண்ணாமே இருந்துச்சு. ஸோ ஃப்ரைடே வந்து கிளியர் கட்டாக பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம என்ட்ரி வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ 1691, அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஒருவேளை ரீடெஸ்ட் எடுத்தாலும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். சரி, இதோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா 1512க்கு கீழே ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணுங்கள். ஸோ இதோட டார்கெட்னு பார்த்தோம்னா
கிட்டத்தட்ட 2200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஏபி கேபிட்டல். ஸோ ஏபி கேபிட்டல் கரெக்டாக அதோட ஒரு ட்ரெண்ட் லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் இதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம் அகைன் ஒவ்வொரு தடவையும் டச் பண்ணும்போது பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமும் கிட்டத்தட்ட அதே ட்ரெண்ட் லைனில் டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு நல்ல மூவ்னு சொல்லலாம். ஸோ நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கிட்டு ஸ்டாப் லாஸ் பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே கிட்டத்தட்ட ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா என்ன கேட்டால் இந்த வீக்குக்கு கூட கீழே வச்சுக்கலாம். 193 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் 244 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் மேன்கைண்ட் ஃபார்மா. ஸோ மேன்கைண்ட் ஃபார்மா ட்ரெண்ட் லைனாக பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ கிளியர் கட்டாக பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம மண்டே என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயே வைக்கலாம். இந்த கேண்டிலுக்கு ஒரு 2151 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட், அதாவது மேன்கைண்ட் ஃபார்மோட டார்கெட் 2445, அதோட ஃபஸ்ட் டார்கெட். ஸோ செகண்ட் டார்கெட் அது போகிறதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த நான் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரெண்ட் லைன்லாம் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ 2678 இல்லை 2670, ஸோ அந்த டார்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் பயோகான். ஸோ பயோகான் கரெக்டாக இருக்குது. அதோட ப்ரீவியஸ் லோவில் சப்போர்ட் எடுத்துகிட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலோட விக்குக்கு கீழே 318 அப்படின்றத ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இதோட பயோகானோட டார்கெட் 371 வரைக்கும் நீங்கள் 371 இல்லை 372 வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வச்சுக்கலாம். ஸோ இதோட டார்கெட். நம்ம பார்க்க போகிற கடைசி ஸ்டாக் எல்என்டி டெக்னாலஜி. ஸோ எல்என்டி டெக்னாலஜி நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா இந்த 5256க்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே, அதாவது 4786 அப்படின்றத நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ரன் பண்ணலாம். இந்த ஸ்டாக்ஸை ஒரு ஷார்ட் டேர்முக்காகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பாருங்கள், ஸோ ஷார்ட் டேர்முக்காகவும் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே, நம்ம இப்போது ஸ்விங்க்கு எடுத்தோம் அப்படின்னாலும் ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த 4786 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை ரன் பண்ணுங்கள். இல்லை ஸ்விங்க்கு நான் எடுக்கும்போது இவ்வளோ தூரம் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஓப்பன் க்ளோஸ் பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் எல்என்டியோட 5615, செகண்ட் டார்கெட் 5850. ஓகே, நம்ம மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.